கபாலசூரன் என் பாதத்தை பணிந்ததால் அண்ணாவா அம்மா அம்மா என் பாதத்தை பணிந்ததால் சுகமாக வந்திருப்பாய். அப்படியாகட்டும். என்ன கேள்வி? இன்று தினத்திலே மகனாய் விலகி வரக்கூடிய கபாலசூரனே படுத்திருக்கிறாயே, என்ன காரணம்? அப்படி இருந்தாலும் நான் கலியுகத்தில் அமைந்திருக்கும் கருமாரி தேவி தெய்வம் என்று பாராமல் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய முப்பேரும் தெய்வங்கள் யாருமே பாரத்தை வந்து பணிய கிடையாது. அவர்கள் சிறை பிடித்து வந்து என் காலடியில் போட்டுவிட்டு அப்பொழுது நான் உனக்கு உணர்த்துகிறேன். இப்பொழுது அந்த தேவர்களை, அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் யாவருமே உன்னுடைய பாதத்திற்கு யாருமே பணிய கிடையாது. அதனால சென்று சிறைப்பிடித்து வரணும். அப்படிதானம்மா? நீங்க சொல்லிய வண்ணமே சென்று சிறைப்பிடித்து வருகிறேன். அப்படியே சென்று அப்படியே ஒரு டைம் சிரிச்சா நல்லது. சிரிச்சுனேக்கிறான், இவன் என்ன பண்ணலாம்? அப்படி நீ யாருப்பாங்களே என்ன மாதிரி ஆடி காட்டணும். உங்கூட்டுக்காரு வாம குச்சி மாதிரி இருக்கிறான். எப்ப பார்த்தேன்? கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோ தான் வரும். எப்ப பார்த்தேன்? போட எடுத்துடலாம். அப்படி இருந்தாலும் டைம் இல்ல. ஆமா, ஒரு டைம் பண்ணா பரவாயில்ல. பெருமையில அப்புறம் நான் எடுக்கிறது இல்ல, இன்னைக்குதான் எடுத்தேன். சாமி என்ன கேளு, நீ ராய்கோட் அனுபவம் எனக்கு. ராய்கோட் பைசன் இப்படிதான் யாரு அப்படி எல்லாம் ஒருபோதும் ஆக மாட்டேன். அப்படி இருந்தாலும் எக்கச்சக்கமான வருஷம் வேணும். என்னுடைய தாயார் சொல்ல வேண்டுமே. ஆமா, எப்படி எப்படி என்னுடைய தாயார் என்ன சொல்லியிருக்காங்க? சிறப்பிடித்து கொண்டு வர வேண்டும். அதனால தாய் சொல்ல எப்பவுமே தப்ப கூடாது. கண்டிப்பா. எப்படி தாய் சொல்ல சொல்ல கேட்டா நல்லா இருப்பங்க. கண்டிப்பா. நாங்கெல்லாம் கேட்டு காரணம் அவன் பேச கேட்கல. ஆமா, சரியா? அப்படி இருந்தாலும் இப்ப எங்க போறோம்? அம்மா சொல்ல வேண்டுமே. இதோ பாருங்க. அப்படி இருந்தாலும் இப்ப ஃபர்ஸ்ட் எங்க போனோம்? கைலமலை. கைலமலை யார் இருக்கிறது அங்க? ஆமா ஆமா, கைலமலை யார் இருக்கிறது? யார் இருக்குது அங்க? அங்க ஈஸ்வரன். பரமக்கடவுள். ஆமா, பரமக்கடவுளோ எருமக்கடவுளோ அது தேவை கிடையாது. ஈஸ்வரனையும் பார்வதியும் சிறைப்பிடித்து கொண்டு போனோம். போலாமா? கைலாய தன்னனாரி அவங்களை தேடி எப்படி அவனை தேடி உங்களை தேடி ஆமா யார் வந்திருப்பது? கபாலசூரன் வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கபாலசூரன் ஆமா
போடலாம்னா சீக்கிரமா கால் வந்து போயிடும். ஒரு பக்கம் சரியாக்குற வேலையே அந்த வேலையே கேளுங்க. இந்த வேலையை அம்மாவுக்கு போறது அதனால நம்ம என்ன பண்ணலாம் பெருமையா சாமி லவ்வல பண்ணாதீங்க. நேரத்துக்கு வந்துச்சு டைம் ஆச்சு நீங்க தேடி யாரோ நீங்க மனோக காத்துறீங்க. ஏடா அன்னிக்குதா சாமியா யாரா யாரா இருந்தா என்ன யாரை படிக்கக்கூடிய பரமக்கத்தா பாதித்த வேலை வர வாய்ப்பு போ சொல்லு. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன பாவம் ஒரு டைம் ரெண்டு டைம் கேக்குறா. இனிமே கை வைக்கல நீ உங்க அப்பனிக்கே போடணும் வை. ஏடா நான் தம்பட்ட போற மாதிரி கீட்டோம். இப்ப உன்னை தேடி ஓஹோ அவ பர்சன்ங்கறாங்க. போயிட்டு என்ன வரம் வேணும்? நீ போய் சொன்னதும் உனக்கு என்ன வரம் வேணுமா? நான் போய் ஆமா அவங்க கிட்ட வாங்கினே. ஓஹோ மகனே ரயில் ஸ்டேஷன் நான் அதுதான் ஒரு மாசமா ரயில் ஸ்டேஷன் அப்படினாலும் மரியாதை கிடையாது, பயம் கிடையாது, எக்கச்சக்கம் பேசுறாங்க. அப்படினாலும் நானே படிச்சுட்டா என்னென்ன பின்ன அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதனால ஓடி போய் ஒரு அடி கல் அப்படி உருண்டு கல் மண்ணால ராயபாடி தக்காளி மண்ணுங்கிற பண்ணி எல்லாரும் வந்தாச்சு கேக்குது தண்ணி மூடி வருவாங்க. வேகமா நான் கேட்டு பார்த்தது யாரு பாத்துட்டு யாரு பண்ணிருது? தெரியுமா இல்லையா? பூசணுங்க பரியாதம் சுண்டைக்காய் கூட நிறைய அப்படி யாரு என்னன்னு கேக்குற? கருமாரியம்மனுடைய பிள்ளை